இதுவரை நீங்க சொன்ன ஆலோசனைகளுக்கு ரொம்ப நன்றி. உங்க கோரிக்கைகள்லாம் பரிசீலிக்கப்பட்டு சீக்கிரமா நிறைவேற்றப்படும். நம்ம காலனி கட்டி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. மற்ற காலனிகளை விட நம்ம காலனி ஒத்துமையில சிறந்து விளங்குது. ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம காலனிலேருந்து அரசாங்கத்துக்கு பெட்டிஷன் போச்சுன்னு வச்சுங்க, உடனே அரசாங்கம் அதுக்கு மதிப்பு கொடுத்து உடனே ஆக்ஷன் எடுக்குது. மற்ற காலனிகளுக்கு நம்ம காலனி முன்னோடியா இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம காலனி ஒத்துமையில சிறந்தது அப்படின்னு அரசாங்கமே நம்ம காலனிக்கு அவார்டு கொடுக்க போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீங்க என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, இந்த காலனியோட வளர்ச்சிக்கு நீங்க எல்லாரும் பாடுபடணும். நானும் பாடுபடுவேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் புடிச்சுக்கிறேங்க. ஜெயா, ஒரு வாரமா நான் ஊர்ல இல்லையா, சுத்தமா குடிக்க கூட தண்ணி இல்ல. முதல்ல நான் ஒரு குடம் புடிச்சுக்கிறேன்ப்பா. அப்படியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்ல இருந்து தண்ணி கொண்டு வந்திருப்பேன். சரி சரி, நீங்களே பிடிங்க. சுலோச்சனா, எங்க வீட்டுக்காரர் சீக்கிரம் படம் எடுக்க போகணும். டிஃபன் பண்ண கூட தண்ணி இல்ல. நாங்க ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிறோம். பரவாயில்ல, அதனால என்ன, நீ தான் புடிச்சுக்கிய. எங்க ஆத்துக்கார அவசரமா வெளியில போன ஒரு பக்கெட் விடுங்களேன். சரி, முதல்ல நீங்க பிடிங்க, நாங்க அப்புறம் பிடிச்சுக்கிறோம். சரி, நீங்க பிடிங்க. அவசரமா பிடிச்சுக்கட்டும். இல்ல இல்லங்க, அவங்க பிடிக்கட்டும். நீங்க தான் பிடிங்களேன். நான் அவசரமா போகணும். குழா அடியில பொம்பளைங்க சண்டை போடாத ஒரே இடம் இந்த இடமா தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்குத்தான் இந்த காலனிக்கு அவார்டு கொடுக்க போறாங்களா இருக்கும். உங்களுக்கு தான் அவசரம் சொன்னீங்களே, ஒரு பக்கெட் போதும். பரவாயில்ல, நீ புடி. சீக்கிரம் பிடிங்க. இல்ல, நீங்க பிடிங்க. புடி புடி. நான் அப்புறமா பிடிச்சுக்கிறேன், நீங்க பிடிங்க. ஹேமா, ரொம்ப நேரமா நீயே அடிச்சிட்டு இருக்கிறியே, குடு, நான் கொஞ்ச நேரம் அடிக்கிறேன். அந்த பக்கெட் நிறைஞ்சிருச்சான்னு பாருங்க. அப்படியே கொடுத்து வைங்க. பொம்பளைங்க எல்லாம் எப்பவும் இப்படி ஒத்துமையா இருந்தாங்கன்னா நாட்டுல எந்த குழப்பமும் இருக்காது. போட்டு போறோம். மீனா, மீனா. என்னங்க, என்ன அது லெட்டர்? மனித காதல் பரிசு போட்டிக்கு எழுதி போட்டிருந்தேன். பரிசு கிடைச்சிருச்சா? அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க அப்பா வர்றாரு. என்னது? எங்க அப்பா வராரா? என்னடி இது, உங்க அப்பா வர்றான்னு சொல்றேன், இவ்வளவு அதிர்ச்சி அவர? என்னங்க நீங்க பரிசு எல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன? வாங்க வாங்க, போட்டோ எடுங்க. 4 பேரையும் எடுங்க. 3 பேர் தான் இருக்கீங்க. ஆளக்கணா. ஓ, இங்க இருக்கியா? எந்திரிக்க முடியாதா? நான் உட்கார்றேன். மாப்பிள்ள, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கல, என் கண்ணையே ஒப்படைக்கிறேன். அந்த கண்ணுல ஆனந்த கண்ணீரை தவிர நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. மாமா, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை தினம் கண்கலங்க வச்சிடறேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆனந்த கண்ணீர் தான் சொன்னேன் மாப்பிள்ள. ஜோக்கு. மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வலது காலை எடுத்து வச்சு வாங்க. இடது காலை என்ன பண்றது? நீ யார சொல்றதுக்கு? மாப்பிள்ள, உங்களை ஒத்த கால்ல நிக்க சொல்றேன் மாப்பிள்ள. ஐயோ, வலிக்கும். அப்ப நீங்க புறப்படுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. சாரா, நீ யாரா சொல்றதுக்கு? மாமா, அப்படி அவன் என்னதான் சொல்லிட்டான்? இவன் கேக்குறான், நான் ஏன் சார் இன்னும் வளரலைன்னு. 35 வயசாயிருச்சு, இனிமேலா வளர போறான்? அப்ப அடிக்க வேண்டியதான். நான் கிளம்புறோம். நல்லது மாப்பிள்ள. நீ ஏன் வளர்ந்த மாமா? அதுக்கு அடிக்கிறேன். நான் எதுக்கு வேணாலும் அடிப்பேன். என்ன மாமா எல்லாரையும் போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, அவன் சொன்னதை நான் எப்படி மாப்பிள்ளே சொல்லுவேன் உங்ககிட்ட? என்னப்பா சொன்னா சொல்லுங்க. ஐயோ, நீ என் பொண்ணா இருக்கியே. பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. அது வாயால சொல்லுங்க. நாங்களாம் வேற எதுல சொல்லுவோம்? சொல்லுங்க மாமா. வீட்டுக்கு போறேன். ஐயோ அப்பா, அடிக்காதீங்கப்பா. மாமா சொல்லுங்கப்பா. இவனுங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றானுங்க? மாப்பிள்ள, நீங்க என் பொண்ண அழகுக்காகவும் குணத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிறல, நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இவன் சொல்றான். சொல்லவே இல்லையே சார். அப்படி சொல்லலாம் நினைச்சு இல்ல. நினைக்கவே இல்லையே சார். ஏன் நினைக்க? ஏன் போற? ஏன் இருக்க?
வேப்பன நாத்தம். மாப்பிள்ள நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நகைக்காகவும் பணத்துக்காகவுமா? இல்ல இல்ல மாமா, நான் வந்து- எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு. டேய், நீ என்னடா சொல்றது? அவர் 1000 தான் இருந்தாலும் நகையும் கலட்ட மாட்டாரு, ஏற்கனவே பொட்டிக்குள்ள வாங்கி வச்சிருந்த பணத்தையும் திருப்பி மாமா, கொடுக்க மாட்டாரு. ஐயோ, எனக்கு தெரியும் மாப்பிள்ள, தெரியும். இந்த நகையெல்லாம் உங்களுக்கு சர்வ மாமா, சாதாரணம். நான் சொல்றத கேளுங்க. நீங்க பார்க்காத நகையா? என்னடே, அவர் என் பொண்ணை நகைக்கா கல்யாணம் பண்ணிட்டாரு. ஏன் டிரைவரானே? ஏன் வலிக்குது? நான் குத்துவேன். ஏன் குத்துறீங்க? முகம் இருக்குல்ல உனக்கு? சரிங்க சார். இருக்குல்ல, நோண்டுவேன். நான் அல்வா கட்டுவேன், நோண்டுவேன். நீ யாரா கேட்கறதுக்கு? டேய். இந்தாங்க மாமா. ஆ, ஏன் மாப்பிள்ள நகையெல்லாம் கழட்டிட்டீங்க? இல்ல மாமா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த நகையெல்லாம் கொண்டு போனா நான் தன்மானம் இல்லாதவன் ஆயிடுவேன். மாப்பிள்ள, இவன் சொன்னதுக்காக நகையெல்லாம் கழட்டிட்டீங்களா? நான் நகையெல்லாம் வாங்க இல்ல மாமா, மாட்டேன். நீங்க வாங்கிக்கிறீங்க. வாங்க மாட்டேன். இல்ல நீங்க வாங்கிக்கிறீங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு நகை தேவையில்லை. மாமா, நீங்க வாங்கிக்கிறீங்க. நீ என்னடா சொல்றது? எனக்கு தேவையில்லை மாப்பிள்ள, எனக்கு நகை தேவையில்லை சொன்னா மாமா, கேளுங்க. நீங்க இந்த நகை வாங்கிக்கலன்னா உங்க மகளை நான் கூட்டு போக மாட்டேன். சரி, நீங்க சொன்னதுக்காக இந்த நகையை வாங்குறேனே தவிர என் மனசார இந்த நகையை வாங்கவே இல்லை. அது எனக்கு தெரியும் மாமா. சரி. அப்ப நான் வரேன். சரி வரேன்ப்பா. சரிம்மா. அம்மா, இந்த நகையை வச்சுக்கம்மா. வேணாம்ப்பா. என்னையா நான் குளுக்குனா நீயும் குளுக்குற? யோ, பாத்தியா இந்த நகையை எப்படி வாங்கினேன்னு? கொடுத்துருங்க சார். அப்படியே குத்துவேன். சார், என்ன எதுக்காக சார் அடிச்சீங்க? நானா உங்க மாப்பிள்ளைகிட்ட இந்த நகையை கேட்டு வாங்க சொன்னேன். உங்க பொண்ணு கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் பணத்தையும் நகையும் கேட்டு வாங்க நானா சொன்னேன். நான் ஒண்ணுமே சொல்லாத போது நான் சொன்னேன்னு அடிச்சு எல்லாத்தையும் கேட்டு வாங்கினீங்களே, அப்படி ஏன் சார் செஞ்சீங்க? டிரைவர், நீ ஒண்ணுமே சொல்லல, ஆனா நீ சொன்னதாக சொல்லி வாங்கினே இந்த நகையை. ஏன் இப்படி சொல்லலைன்னா இந்த நகையை வாங்கியிருக்க முடியாது. எப்படி இந்த அல்வா ஆர்வம் பிளான்? மாப்பிள்ள, இன்னுமா நீங்க போல? போல மாமா, நீங்க பேசினதெல்லாம் நான் அந்த ஓரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். நான் என்னைக்கு உங்க மருமகன் தான். உங்க மகளை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். நான் வரேன் மாமா. மீனா, அப்பா, நீங்க இவ்வளவு மட்டமா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லப்பா. அவர் இப்படி அவமானப்படுத்துறீங்களே. ச்சே, இனிமே மூஞ்சிலே முழிக்காதீங்கப்பா. நீ எதுல முடிக்கணும்னு சொல்றாங்க சார். எதுல முடிச்சா உனக்கு என்னய்யா? யோ, இப்படி எல்லாம் டிராமா போட்டதுனாலதான் ஐயா நான் போட்ட நகை எனக்கே வந்துருச்சு. எப்படி இந்த அல்வா ஆறுமுகம் வேலை? மீனா, அது எப்பவோ நடந்த சமாச்சாரம். காலம் மாறி போச்சு. காலத்துக்கு தகுந்தாப்புல அவரும் மாறி இருப்பாரு. ரொம்ப நாளைக்கு பின்னாடி தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அவரை நல்ல விதமா உபச்சரிச்சு அமிச்சா என்ன? கிருஷ்ணா, என்னடி பேரை சொல்லி கூப்பிடுற? உங்களை இல்லங்க, அந்த அதான் கடவுளை பார்த்தேன். கூப்பிட்டேன். அந்த நரகாசுரன் கிட்ட இருந்து நம்மளையும் இந்த காலனியும் அவர் தான் காப்பாத்தணும். ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரோட்டுக்காரன். ஏய் நெல்லு, ஆட்டோ வருமா? நான் ஆட்டோக்காரன் இல்லைங்க. அப்புறம் ஏன் பண்ண குத்துவேன். போயா. நான் என்னமோ ஆட்டோக்காரன் ஆட்டோ தான் வருதாக்குன்னு நினைச்சேன். அல்வா காலனி நம்மளை கிண்டல் பண்றாங்களா இல்ல நம்மளை வரவேற்கிறதுக்காக பொண்ணு செட்டப்பா? போய் பாப்போம். பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா நினைச்சது நடக்கணும். என்ன பெருமிச்சுட்டே? இந்த காலனி பிள்ளையாருக்கு அல்வா தான் பிரசாதம். பிள்ளையாரப்பா, அல்வா ஆறுமுகத்துக்கு அல்வா கொடுத்தே ஆசீர்வதிச்சுட்ட. இனிமே இந்த அல்வா ஆறுமுகத்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எல்லாரும் வாயை திறந்து ரெடியா இருங்க. நான் கிண்டி கொண்டு வர்றேன். கிண்டின்னா தாம்பரம் கிண்டி இல்ல, கிண்டி. பிள்ளையாரப்பா, குட் மார்னிங். என்ன பார்த்தா யாருன்னு தெரியல. ஆமா, இவ்வளவு பக்கத்துல இருந்தா தெரியாது. நீ யாரு, என்ன விஷயமா இங்க வந்த? என்ன பார்த்தா 18 பட்டியும் நடுங்கிய.
ஆமா 18 எல்லாரும் சொல்றாங்களே, அது என்ன விஷயம் அது? எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொல்றேன். அது சரி, நீ இந்த காலனிக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 9 மாசம் ஆகுது. முதல்ல நம்பரை மாத்தியா? ஆமா, இந்த காலனிக்கு என்ன பேரு? அல்வா காலனி. அல்வா காலனின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அட நீங்க வேற, இந்த காலனிக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றான். ஆனா ஒண்ணு கூட விளங்கவே இல்ல. அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ் மாதிரி அல்வாவை கண்டுபிடிச்சது எங்க முப்பாட்டன். கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கியா? கிமுன்னா கிண்டனது முப்பாட்டன். ஆனா எங்க பாட்டங்காலத்துல அல்வா வியாபாரம் நஷ்டமாயி போச்சு. அதனால சொத்தெல்லாம் விற்க வேண்டிய நிலைமையாயி போச்சு. எங்க பாட்டங்கிட்ட வேலை செஞ்சவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாட்டியை கூட்டிட்டு ஓடிட்டானா? இல்லையா, இந்த இடத்தை வாங்கிட்டான். எங்க பாட்டை இந்த சொத்தை விற்கும் போது 2 கண்டிஷன் போட்டாரு. ஒன்னு ஏர் கண்டிஷன். குறுக்க பேசாதையா, அதனாலதான் இன்னும் நீ வாட்ச்மேனாவே இருக்க. ஒன்னு, இந்த இடத்தை யார் வாங்குறாங்களோ அதை வாங்குறவங்க இந்த காலனிக்கு அல்வா காலனின்னு பேர் வைக்கணும். இன்னொன்னு, எங்க பரம்பரையில யார் செத்தாலும் அந்த பணத்தை எரிக்கவே கூடாது. ஐய, பணத்தை எரிக்காம இருந்தா நாருங்களே. நாருந்தான். நீ பேசாம இருக்க மாட்ட? யார் செத்தாலும் இங்கதான் புதைக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி எங்க பாட்டையும் முப்பாட்டெல்லாம் இங்கதான் புதைச்சாங்க. நீ வேணும்னா தோண்டி பாரு, எங்க பாட்டம் பல்லாவது முடியாவது ஏதாவது கிடைக்கும். எங்க பாட்டன் கண்டிஷனை நிறைவேற்றினது இல்லாம கொசுருக்கு ஒரு பிளாட் கொடுத்தாங்க. அந்த பிளாட்ல தான் என் பொண்ணு மீனா குடியிருக்கா. அப்போ அது உங்க பொண்ணுங்களா? ஆமா, நான் நினைச்சேன் ஜாட உங்கள மாதிரி இருந்ததா. அது ராத்திரி ஆயிடுச்சுன்னா வாயை திறந்து கொட்டாய் விட்டுருக்கோம். இல்லைங்க, அல்வா அல்வா அப்படின்னு பால்கனில கத்திக்கிட்டே இருக்கோம். அப்படின்னு வாயை திறந்தாலே அல்வான்னு சொல்றதுக்காக தான் இருக்கும். அது எங்க குடும்பமா தான் இருக்கும். என் பொண்ணு மீனா எங்கேயா குடியிருக்கா? அந்த கடைசி பிளாட் இருக்குல்ல? ஆமா, அதுல இல்ல, எதிர்த்தாப்புல நடுவுல இருக்காங்க. அப்படியா? இப்ப தெரிஞ்சதா? ஐயோ, நான் யாருன்னு? இந்த காலனிக்கு அல்வான் பேர் வச்சிருக்கீங்களா? உங்களை பத்தி தெரியாதுங்களா? வாட்ச்மேன், நான் இனிமே இங்கதான் தங்க போறேன். இங்கே வா, உங்க பரம்பரை இங்கதானே இருக்கு. தங்கிக்கு கேட்டாப்பு இல்ல. யாரு கேட்டாலும் இங்கதான் சொல்லு. என்ன ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி குழப்பிட்டு போறாங்களே. பீட்ரூட் அல்வா பூங்கா. பீட்ரூட் இங்கதான் விளையுதா? முந்திரி அல்வா மகளிர் மன்றம். இதுக்கே மன்றம் ஆரம்பிச்சிட்டாங்களா? விட மாட்டாங்களே. எது ஒண்ணு ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு மன்றமா? காசி அல்வா. சரியான ஆள் தான் போறாரு. காசிக்கே போறாரா? காலனி ரொம்ப பிரமாதமா இருக்க. கோதுமை அல்வா. ஓஹோ, கேரட் அல்வா. ஆஹா, நாம தங்க வேண்டிய இடம் இதுதான். ஏய், ஷோ என்னங்க நீங்க விடுங்க. முடியாது. யோ விடுங்க. முடியாது. உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு இல்ல? ஆபீஸ்க்குலாம் அப்புறம் போய்க்கலாம். அதெல்லாம் இல்ல, இப்பயே தான் போணும். இந்த பார், முதல்ல எனக்கு ஒன்று கொடு. டிஃபன் சாப்பிட வாங்க. ஷோ, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். யோ சரி, அத விடுங்க. சாயங்காலம் வரும்போது உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணி வைக்கணும் சொல்லுங்க. அல்வா கண்டி வைங்க. மாமா? ஆமா. எப்போ வந்தீங்க மாமா? நான் அப்பவே வந்துட்டேன். அப்பா, ஏன் இங்க வந்தீங்க? என்னம்மா, ஒவ்வொரு பொண்ணும் ஏன் வரல அப்படின்னு அப்பா பார்த்து கேட்கும். நீ ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க. வந்ததான் வந்தீங்க. வாசல்ல காலிங் பெல் இருக்கு, அதை அடிச்சிட்டு வர கூடாது? அது சரி, போன வாரம் போஸ்ட் கார்டே போட்டேன், அதுவே வந்து சேரல. காலிங் பெல் அடிச்சவனு வந்து சேர போகுது. மீனா, இப்பதான் மாமா முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை போய் வந்ததும் வராம இப்படி எல்லாம் கேட்கலாமா? ஆஹா, மாப்பிள்ள, நீங்க மாப்பிள்ள. நீங்க எனக்கு மருமகன் கிடையாது, மகன். நீ மக கிடையாது, மருமக. மாப்பிள்ள ஊருக்கு வரும்போது, மாமா நீங்க 200 வச்சுக்கோங்க, 300 வச்சுக்கோங்க, 500 வச்சுக்கோங்க, நீங்க அவசியம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னைக்காவது ஒரு நாள், அப்பா வீட்டுக்கு வாங்க, டப்பா நிறைய அல்வா கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்கியா? என்னதான் இருந்தாலும் மருமகன் தான், மகதான். ஏங்க, எனக்கு தெரியாம எங்க அப்பாக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க? யோ மீனா, காம் டவுன். எப்போ ஒரு தடவை உங்க அப்பா ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாரு. அப்போ ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தேன். அந்த நன்றியை மறக்காம அவர் இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இத போய் பெருசா எடுத்து ஏன் இப்படி சத்தம் போடுற? இந்த பொய்யை என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு அப்பவே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணன் பேருக்கு கல்யாணம் பண்ணிக்காத, ஒரே பொய்யா சொல்லுவாரு. அப்பெல்லாம் நான் நம்பல.
எனக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட நீங்க ஒரே போய் தான் சொல்றீங்க. டெய்லி ஆபீஸ் போறேன்னு போறீங்க. எங்க போறீங்களோ யாருக்கு தெரியும்? சிப்படி. மீனா, மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவுமே நன்றி மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. நன்றி ஒருவருக்கு செய்த கால் ஒரு கால், இது யானைக்கால், இது காரைக்கால். விட்டுருங்க. இத பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இப்ப நான் இங்க தங்கி மாமா இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. நீங்க வாங்க உள்ள. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போக கூடாது. சும்மா மீனா, நீங்க வாங்க மாமா. உள்ள போகாதீங்க மாமா, நீங்க உள்ள வாங்க. நீங்க போக கூடாது. நிறுத்துங்க. நீங்க உள்ள போன்னு சொல்றீங்க, நீ போக கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு அவ்வளவு மானம் கட்டவன் இல்ல. இப்ப பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னு. நான் வீட்டுக்குள்ள போறேன். என்னங்க அவர் எதுக்குள்ள போக சொன்னீங்க? எனக்கு இல்லாத பாசம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மேல. என்ன மீனா, உங்க அப்பா தானே? என்னங்க நீங்க அன்னைக்கு நகை எல்லாம் கைடி கொடுக்க சொன்னார்ல, ஞாபகம் இல்ல? இப்ப என்ன ஒண்ணு கொடுத்துருக்காருல? அதெல்லாம் இல்ல. யார் தப்புனாலும் எனக்கு பிடிக்காது. அது நீங்களா இருந்தா கூட சரி. அல்வா ஆறுமுகம் வலதுகால எடுத்து வச்சு வந்த உடனே அவங்கவங்க வேலையை அவங்கவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் அல்வா ஆறுமுகத்துடைய ராசி. வணக்கம் சார். யார் நீங்க? கல்யாண புரோக்கர்? ஆமா. குங்குமம் போட்டு வச்சிருந்தா உடனே புரோக்கர்னு அர்த்தமா? பக்கத்து வீட்டுல குடியிருக்க மீனா, அது என் பொண்ணு. மீனா உங்க பொண்ணுன்னா நீங்க மீனாவுக்கு அப்பாவா? பின்ன என்ன மாமாவா? அந்த பொண்ணு சொல்லவே இல்லையே இப்படி புரோக்கர் டைப்ல ஒரு அப்பன் இருக்கிறான்னு. நம்மளே இன்சல்ட் பண்றான். இவனுக்கு அல்வா கொடுத்துட வேண்டியதுதான் சார். ஏன் சார் உங்க காலனிய பத்தி ஒசத்தியா சொல்றாங்களே, அப்படி என்ன சார் மத்த காலனியில இல்லாத விசேஷம் உங்க காலனியில? ஒத்துமைதான்டா. உதாரணத்துக்கு என் சம்சாரத்துக்கு தூக்கம் வந்ததுன்னு வச்சுக்க, எதிர் வீட்டு சம்சாரம் கொட்டாய் விடுவா. பக்கத்து வீட்டு சம்சாரத்துக்கு ஜலதோஷம் பிடிச்சா நான் தும்முவேன். கோடி விட்டு பிரபா பிரசவிச்சு குழந்தைதான் பெத்தா. பால் உங்க சம்சாரம் கொடுத்தாங்களா? அது இல்லையா. பாலே இல்லையா? ரொம்ப வீக்கு போல் இருக்கு. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருறேன். வாயை வச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது சார். கொண்டாட்டி தான் வலியெல்லாம் தாங்கிக்கிட்டா. அந்த மாதிரி இங்க எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. உனக்கு ஒண்ணும் புரியாது, சும்மா இரு. சார், எதிர் வீட்டுல இருக்காங்களே அவங்க யாரு? இந்த காது கேட்காது, இங்க சொல்லு. அப்புறம் ஏன் இந்த கதை காட்டினீங்க? வேஸ்ட். எதிர் வீட்டுல இருக்காங்களே அவங்க யாரு? அதுவா, அது ஒரு பேச்சுலர். கூட பேசிக்கிட்டு இருக்கிறதே என் சம்சாரம். உங்க சம்சாரம்? புரியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப புரிஞ்சு போச்சு சார். புரிஞ்சு போச்சு. எதிர் வீட்டு பேச்சுலருக்கு சம்சாரம் இல்ல. ஆமா, அதனால உங்க சம்சாரத்தை அங்க அனுப்பிச்சு இல்ல சார் சமைக்க சொல்லி இருக்கீங்களோன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். வேற வேற ஒண்ணும் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கலாம், ஆனா சம்சார விஷயத்தை மட்டும் விட்டே கொடுக்க கூடாது. எதிரில் உள்ளவனும் பேச்சுலர், உங்க சம்சாரமும் இளமையா இருக்கு. அநேகமா அது 2வது சம்சாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேக்குதா? கேட்கலையே. இது வேற ஒன்வே டிராபிக்கா இருக்கு. திரும்புங்க. இந்த பாருங்க சார், எதிரில் உள்ளவனோ பேச்சுலர், உங்க சம்சாரமோ இளமையா இருக்கு. இப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு சொல்றேன். என்ன ஆயிடும்? ஒண்ணும் புரியலையே. எல்லாமே 2 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகலையே. பஞ்சைய நெருப்பையும் வச்சு பார்த்தேனே. தள்ளிட்டு போயிருவாயா பஞ்சையா உங்க சம்சாரத்தை. அப்புறம் தனியா உட்கார்ந்து பேப்பரை புரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்க, அதுக்காக கோவப்படாதீங்க. உங்க சம்சாரத்தை கூப்பிட்டு படார் படார்னு கன்னத்துல அடிச்சிடாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடாதீங்க. குடும்பத்துக்குள்ள கலாட்டாவை உண்டு பண்ணிடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? இவன் புரிஞ்சு ஆட்டுறானா புரியாம ஆட்டுறானா ஒரு அளவும் புரியலையே. அப்ப நான் வர்றேன் சார். எல்லாத்துக்குமே மொத்தமா குத்து மதிப்பா ஆட்டி வைக்கிறான். இவனும் வேப்பனையா? காலனியே வேப்பன நாத்தம். ஜெயா படிங்க. படினா என்னங்க உங்களுக்கு என்னாச்சு?
ஏத்த வீட்டுக்காரனோட என்னடி பேச்சு உனக்கு? இது 2 வருஷமா நடக்குதே, புதுசா என்ன கேக்குறீங்க? என்னது 2 வருஷமா நடக்குதா? என்னடி சொல்ற? ஐயோ, நான் அவரோட பேசிட்டு இருக்கிறத சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். இத பாரு, இனிமே அந்த ஏத்த வீட்டுக்காரனோட பேசுறத பார்த்தேன், கொலை விழும், கொலை. போடி உள்ள. எப்ப என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சோ, இனிமே உங்களோட வாழ தயாரா இல்ல. என் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் எவ்வளவோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க. நான் ஏன் உங்களை கட்டிட்டேன்? வயசானவராச்சே, தொந்தரவு இருக்காதுன்னு நினைச்சேன். நீங்க என்னடா லொல்லு பண்றீங்களே? என்னது? நான் லொல்லு பண்றேனா? சொல்ல மாட்டேன் நீ. ச்சே, என் நிம்மதியே போச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா இந்த காலனில இருக்கவங்க நம்மள தப்பா பேசுவாங்க. சம்சாரம் அது மின்சாரத்துல மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள கோடு போட்டுக்குவோம். அந்த பக்கம் உங்க எல்லை, இந்த பக்கம் ஏன் இல்ல. எல்லையை மீறி வந்து தொல்லை கொடுத்தீங்க, கொலை பண்ணிடுவேன். கொலை கொலையும் செய்வாள் பத்தினிங்கிறாங்களே, கொலைகளை செஞ்சிருவாளா? சார் அல்வா ஃபேமிலி 1 மினிட். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது? மண்டை ஓடு. இங்க வந்தது அன்னைக்கு உங்க பாட்டன் முப்பாட்டன்லாம் இங்க புதஞ்சு கிடக்குறாங்கன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு காலையில செடி நடுறதுக்காக ஒரு பலன் ஒண்ணு. அப்ப சிரிச்சுக்கிட்டே வந்தாரு, அல்வா சிரிப்போட. அப்ப நான் நினைச்சேன் உங்க சொந்தக்காரத்தா இருக்கணும்னு. அதனால நேரா உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். நல்ல உத்து பார்த்து சொல்லுங்க, உங்க பாட்டனா முப்பாட்டனான்னு. நிச்சயமா எங்க தாத்தா மண்டோடு தான் இது. எதை வச்சு சொல்றீங்க? செத்து போனாலும் பொம்பளைய பார்த்து சொல்லு பிடிக்குதுல்ல, இது எங்க தாத்தா மண்டோடே தான். இந்த மாதிரியா இன்னும் தேடி பாரு, எங்க தாத்தாவுடைய அப்பா மண்டோடு இருக்கும். அந்த புதையில கொண்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. உனக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும். சன்மானமா? எங்கேயும் போயிட மாட்டீங்களா? எங்கேயும் சன்மானம் முக்கியம். பெரிய ஆளாயிடுவேன். எப்படியும் அவன் ஒரு 50-60 மண்டோட வருவான். ஏன்னா இப்பவெல்லாம் பிளாட் கட்டுறதெல்லாம் சுடுகாட்டுல தானே கட்டுறாங்க. எத்தனை அடியில பாட்டம் படுத்திருக்கானோ? இடுப்பு வலிக்குது. என்னடா இது? யோ வடிவேலு, என்னையா அது? டவுனுக்குள்ளாரதான் அங்கங்க பள்ளங்குழி தோன்றாங்கன்னா நம்ம அல்வா காலனிக்குள்ள பள்ளங்குழி எவையான் தோணுது? இது ஓ வேலைதானா? ஆமா, யாருக்காக நீ குழி தோன்ற? உங்களுக்காக தான். அதாவது விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு ரகசியம். இங்க வாங்க. ஏயா ரகசியம்னா கிட்ட வந்து தான் சொல்லணுமா? இங்க யாரும் இல்ல, சத்தம் போட்டு சொல்லு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமில்ல? அது சரி, உங்களுக்கு ரகசியம் தங்கனாதானே. அது விஷயம் என்னன்னா, சொல்லு. யாருக்குமே தெரியாத ஒரு புதிய ரகசியம் என்கிட்ட இருக்கு. அத அல்வா முதலாளி கிட்ட மறைச்சி அத வச்சு ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்புறம் இந்த காலனிக்கு நீங்க புது வாட்ச்மேன் தான் தேடப்பட்டிருக்கோம். யோ என்னையா சொல்ற? அல்வா முதலாளிங்கிற, புதையலுங்கிற, ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சார், யாருக்குமே தெரியாத ஒரு புதையல் ரகசியம் என்கிட்ட இருக்கு சார். அத ரகசியமா சொல்லு. ஏன் நம்ம 2 பேரும் தானே இருக்கோம், சத்தம் போட்டு பேசிப்போம். புதையல் புதையல் புதையல்னா ரகசியமா? சரி கேளுங்க. நம்ம மீனாமா இருக்காங்களே, அவங்க அப்பா அல்வா ஆரம்பம் இருக்கார்ல, அவங்க பாட்டனார் முப்பாட்டனோட சொத்து இது. எது? இந்த கால். அவர்கிட்ட அல்வா கிண்டிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இந்த நிலத்தை வாங்கி பிளாட் போட்டு வித்திருக்கான். ஆனா அவங்க முப்பாட்டனோட அக்ரிமெண்ட் படி இந்த காலனிக்கு அல்வா காலின் பேர் வைக்கணும். அதனால தான் இது வச்சிருக்காங்க. யோ இதெல்லாம் யார் யார் சொன்னது உனக்கு? நம்ம மீனாம்மாவோட அப்பா அல்வாரம்பம் இருக்கார்ல, அப்புறம் தான் எனக்கு சொன்னது. வடிவேலு, நீ நல்லா ஏமாந்திருக்க. உனக்கு அந்த ஆளு நல்ல அல்வா கொடுத்துருக்கான். எது அல்வாவா? ஆமாண்டா. டேய், இந்த காலனிக்கு அல்வா காலனின்னு நான் தாண்டா பேர் வச்சேன். நீங்களா? ஆமா, நான் இல்லாம வேற எவன்? அடே கண்ணா, இந்த காலனில உள்ளவங்க ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறதுனால அடையாளமா இனிப்பை செலக்ட் பண்ணேன். இனிப்புல சிறந்தது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக காலனிக்குள்ள ஒரு கமிட்டியை கூட்டி யோஜனை கேட்டேன். அவங்க இனிப்புல சிறந்தது அல்வா தான் அப்படின்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க. உடனே இந்த காலனிக்கு அல்வா காலனின்னு பேர் வச்சுட்டேன். ஏன் சார் இதுக்காக ஒரு கமிட்டியை கூட்டினீங்க? அவன் எதுக்கோ கமிட்டியை வைக்கிறான். அது சரி, அத விடுறா. இந்த காலனில ஏதாவது ஒரு புது விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்க, உடனே ஏதாவது ஒரு அல்வா பேரை வச்சிருவேன். கண்ணா, இனிமேலாவது யாருக்கிட்டையும் ஏமாறாம ஒழுங்கா வேலையை பாரு.
டேய் நினப்பு தாண்டா பொழப்பையே கெடுக்கும். சார் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். உணர்ந்துகிட்டா சரி சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? உனக்கா செய்யறேன்டா. இந்த கடப்பாறை மண்மெட்டியை கொண்டு போய் அந்த பிளாட் தெரியுது பாருங்க, அங்க கொண்டு போய் கொடுத்துருங்க. அடே எனக்கே நீ அல்வா கொடுக்குறியா? ஒரு படம் எடுக்கிற வீடு மாதிரியா இருக்குது, பேப்பர் விற்கிற வீடு மாதிரி இருக்கு. ஏ தனா புஷ்பா வாங்கடிங்க. உன்னை அவர் கூப்பிடுறாரு, போ. நான் போக முடியாது, நான் மட்டும் தான் பொட்டாட்டி, நீ தான் பொட்டாட்டி, நீ போ. நான் போக முடியாது, நீ போடி. உன்னதான் தனோன்னு கூப்பிட்டாரு, நீ போ. நீ போடி. நீ போடி. நீ போடி. நான் போக முடியாது. நீ போ. நான் போக முடியாது. நீ போடி. நீ போ. ஐயோ வாங்கடிங்க, இவளுங்க வரமாட்டாளுங்க. நான் தெரியாதனமா ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். இவங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. பழைய தொழிலை அவளுங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ரிக்கார்டை போடுற ஆடிக்கிட்டே வருவாளுங்க. அடிச்சு நிறுத்துங்க, நிறுத்துங்க. இப்ப நிறுத்தேன். ஏன் நிறுத்துனீங்க? வீடா வாடி வச்சிருக்கீங்க, முதல்ல வீட்டை பெருக்குங்க. நீ பெருக்கடி. நீ பெருக்கடி. நீ பெருக்கடி. நீ பெருக்கடி. நீ பெருக்கடி. ஐயோ சார், யார்? ஐயோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு போற வரையில கொஞ்சம் மரியாதையா நடங்கடி. நீங்க மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். இப்போ நாங்க உள்ள போறோம், வாடி. சரி ஆமா. வாங்க உட்காருங்க. நீங்க படம் எடுக்கிறதாக கேள்விப்பட்டேன். ஆமா. அடாடாடாடாடா, என்ன மாலை மரியாதைகள் சீல்டுகள். ஏன் சார் இது வரைக்கும் நீங்க எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 1995. நான் வருஷத்தை கேட்கல சார், எத்தனை படம் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். படத்தை தாங்க சொல்றேன். இன்னும் 5 எடுத்தா 2000 ஆயிடும். அடேங்க அப்படிங்க. பார்த்தா தெரியல, மாலா சீல்டு எல்லாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏன் சார் இந்த மாலை இங்க வாங்கினது? வேலூர். இது சென்ட்ரல். இது செங்கல்பட்டு. என்ன சார் எல்லாமே ஜெயிலா சொல்றீங்க? கரெக்டா சொல்றீங்க. நான் ஜெயில படம் எடுத்தேன். நீங்க ஜெயில இல்லையே. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தமாஷா பேசுறதா சார் என் தொழில். ஏன் சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க இருந்து வந்தேன். இந்த காலனிக்கு வந்து நான் 2 நாள் ஆச்சு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க படம் எல்லாம் எடுக்கிறதா? ஏன் சார் நீங்க இது வரைக்கும் எதை வச்சு யார வச்சு படம் எடுத்திருக்கீங்க? நான் எவ்வளோ வச்சு எடுத்தேன். குறிப்பா சொல்லணும்னா சொல்லுங்க. போன வாரம் 5 பவுன் செயினை வச்சேன், வெள்ளி தட்டை வச்சேன், கேமராவே மார்பாடிகள் அடகு வச்சேன். சார் நீங்க வறுமையில வச்சு எடுத்ததெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க யாரா வச்சு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. ஓஹோ, அத்தை கேக்குறீங்களா? அத்தைய கேட்கல, அத கேட்கல. ஓ, நான் இத்தை அழிச்சிட்டேன். நீங்க ப்ரொடியூசர் எப்பவுமே அழுத்துறதுலயே இருப்பீங்களே, சொல்லுங்க. தமாஷா பேசுறீங்க. அதான் தொழில்னு ஆரம்பத்திலேயே சொன்னனே, சொல்லுங்க. இப்ப நானு பி சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம், ஓஹோ, எம்.கே. தியாகராஜ பாகவதர், ஓஹோ, என்.எஸ். கிருஷ்ணன், காளியன் ரத்னம், எம்.ஜி.ஆர். ஐயா எல்லாரும் செத்தவங்களா வச்சு எடுத்திருக்கீங்களே, உயிரோட இருக்கவங்கள யாரும் வச்சு எடுக்கலையா? எடுத்திருக்கிறேன். யார? ரஜினிகாந்த், ஓஹோ, விஜயகாந்த், ஓஹோ, கமலாசன், ஆஹா, சத்யராஜ், சபாஷ், பிரபு, கார்த்திக். எல்லாமே ஆம்பளையா வச்சு எடுத்திருக்கீங்களே, நோ பொம்பளை வச்சு எடுத்திருக்கிறேன். யாரு? சில்பா செட்டி, நாகரெட்டி, நல்ல சின்னசாமி செட்டி. என்ன சார் இது? நல்லி சின்னசாமி செட்டியை வச்சு படம் எடுத்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. நீங்க அந்த நல்ல சின்னசாமி கடைக்கு போனதே இல்லையா? நீங்க வேற எக்கச்சக்கமா இங்க புடவை எடுத்திருக்கேன். நல்ல சின்னசாமி செட்டி கடை மாதிரி வேற எந்த கடையிலயும் நல்ல பொருள் இல்ல சார். இங்க வாசல்ல அவருடைய போட்டோ பெருசா மாட்டி இருக்குமே. ஆமா, அது நான் எடுத்ததுதான். விஜய் ஸ்டுடியோ போயிருப்பீங்களே, அங்க நாகிரெட்டி போட்டோ பெருசா மாட்டி இருக்குமே, அது நான் எடுத்ததுதான். அப்படியே குனிய வச்சு குத்துவேன். நான் என்னமோ சினிமா படம் எடுக்கிறவரா நினைச்சு வந்தா வெறும் போட்டோ படம் எடுக்கிறவரா? நான் போட்டோ எடுக்கிறத பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களோட பேசி பேசி எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. ஒரு காப்பி கொடுங்களேன். கேபினட்டா பாஸ் பண்ண. ஐயா உங்க பாஷையிலே பேசுறீங்களே, குடிக்கிறதுக்கு காப்பி கொடுங்க சார். காப்பியா? ஏ தானா, கொஞ்சம் காப்பி கொண்டா. இது குவாட்ரா ஃபுல்லா?
என்ன சார் உள்ளே வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல 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 போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறல்ல அந்த பாணியில ஓ பேசுறேன். போட்டா ஃபுல்லான்னு கேக்குறாங்களா? நான் நினைச்சேன் எலுமிச்சம்பழம் வார்னிஷ் எல்லாம் வச்சு உள்ளே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல 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 ஒன்னும் இல்ல, ஒன்னு காபி கொண்டாங்க. என்ன சார் இது காப்பி சொல்லி 1/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் காணுமே. கலக்கிட்டு இருப்பாளுங்க. டேப்ரிக்கார பாத்தீங்களா? அடே ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஒரு பாய் துபாயில இருந்து கொடுத்து அனுப்பிச்சாரு. கொண்டு வர சொல்லுங்க சார். கொண்டு வருவாளுங்க. துபாயில இருந்து காப்பி ஆறி போகல, இங்க இருந்து. என்ன சார் நீங்க ஆடுறீங்க? ஐயோ என்ன சார் நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்க? டான்ஸ் நல்லா இருந்துச்சு, நானும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவரா? நான்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற பழக்கமே இல்லை சார். ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? ஒரு முறை நான் எக்ஸிபிஷனுக்கு போனேன். சரி, அங்க இவளுங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்ததான் பார்த்தேன். ஓஹோ, அவளுங்களை மயங்கி போட்டோ எடுத்து டெவலப் ஆகி நான் கட்டிக்கிட்டேன். அதுல இருந்து பாட்டு கேட்டா போதும் ஆட ஆரம்பிச்சுடுவாளுங்க. பாட்டு கேட்டா போதும் ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க. சீக்கிரம் வாங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட போறாங்க. டேப்ரி கடை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. கதவை மூடுங்க, எவனாவது பூந்துட போறான். நயா கனையா ரெக்கார்ட் டான்ஸா? அது எப்படி உனக்கு தெரியும்? உங்க பவுசை எல்லாம் அந்த அல்வா ஆறுமுகம் எங்க கிட்ட சொல்லிட்டார். அல்வா ஆறுமுகம் சொல்லிட்டானா? உங்களை பத்தி என்கிட்ட சொல்லி இருக்கிறான். உங்க வீட்டுல ஃபேன் இருக்குதான், அதுல மோட்டர் இல்லையா? டிவி இருக்குதான், அதுல பிக்சர் டிவி இல்லையா? பிரிட்ஜ் இருக்குதான், அதுல ஐஸ் வாட்டர் இல்லையா? டேப் ரெக்கார்டு இருக்குதான், ஆனா கேஸ் செட் இல்லையா? ஏயா நானும் 2 நாளா பாக்குறேன். கேசட்டை போட்டு ஓன்னு சத்தத்தை கொடுத்து இவங்க 2 பேரையும் ஆட்டி படைச்சுன்னுக்கிறிய. என்ன நினைச்சுன்னுக்கிறேன் நீ? எங்க நம்ம வேணும்னே செஞ்சது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஏண்டி நீ தான் 2 நாளா ரெக்கார்டு போட்டு எங்களை ஆட்டி படைச்சதா? ஆமாண்டி, நான் தான் போட்டேன். இப்ப என்னடி அதுக்கு? எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். என்னடி செய்வ? இதோ பாரு, நாங்க 2 பேருக்கும் எங்க கிட்ட வச்சுக்கிட்ட உண்டு இல்லன்னு அர்த்தம் ஜாக்கிரதை. ஏய் நீங்க 2 பேரும் சரி, நான் ஒருத்தையும் சரி. என்னடி இது? நான் தான் முதல்ல வச்சேன், நான் தான் பிடிப்பேன். நீ வேணா முதல்ல வச்சிருக்கலாம், ஆனா நான் தான் பிடிப்பேன். என்னடி இது நியாயம்? நான் தான் முதல்ல பிடிக்கணும். அப்படிதாண்டி, நான் தான் முதல்ல பிடிப்பேன். பிடிப்பேன். என்னடி இது? காலங்காத்தால சண்டைக்குன்னு வந்திருக்கியா? இத பாரு, நான் ஒண்ணு சண்டை போட வரல, தண்ணி பிடிக்க தான் வந்திருக்கிறேன். நான் தான் பிடிக்கணும். முடியாது, நான் தான் பிடிப்பேன். ஏய் என்னடி அப்பல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், துள்ளிக்கிட்டே இருக்க நீ. ஏய் நான் யார் தெரியுமாடி? இந்த ஊருக்கே தண்டவாளைன்னு பேர் எடுத்தவரு எங்க அப்பா. அவருடைய மகனே நானு. எங்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட எகிரி போயிரும், ஜாக்கிரதை. நான் யார் தெரியுமா? மதுரக்காரி. நாங்க இந்த காலனிக்கு வந்த பிறகுதான் என் புருஷன் இந்த பம்பே போட்டாரு. தெரிஞ்சுக்க நீ. குச்சி மாதிரி வந்து மதியில என்ன இந்த சண்டை போடுறாங்க? இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த காலேஜ் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த சண்டையை நம்ம போய் விளக்கி விட்டோம், நமக்கு இதே கதிதான். பார்க்காத மாதிரி போயிருந்தேன். ஒட்டகத்தை கட்டிக்கோ, ஒட்டகத்தை கட்டிட்டு பாலைவனத்தில் அலையிறது. அட என்னையா வாட்ச்மேன், எங்க முப்பாட்டனை கண்டுபிடிச்சியா? ஆமா கண்டுபிடிச்சி போயாயோ. நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் பேருக்கு முன்னால அல்வா.
பேருக்கு முன்னால அல்வா பிடிக்கலைன்னா பேருக்கு பின்னால போட்டுக்க. எப்படி இருந்தாலும் ஒரே லட்சணம் தான். ஏன் நல்லா இருந்தா காலனியை கெடுத்த? காலனியை கெடுத்த விஷயம் எனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. யோ, என்ன கண்டா 18 பட்டியும் நடுங்கும். அவ்வளவு பேருக்கு அல்வா கொடுத்தவன். இத வரியா, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். இந்த காலனியை நான் தான் பிரிச்சேன். இதை யார்கிட்ட போய் சொல்லணுமோ சொல்லு. குச்சி குச்சி ராக்கம்மா, குச்சி குச்சி ராக்கம்மா. யார் எழுதுனது? இந்த வர்றேன். யோ வடிவேலு, வாயா இங்க. என்னையா அது? நம்ம காலனி கொழாடியில ஒரே சண்டை. நான் இது வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருந்துதான் பார்த்து பழக்கம். இந்த மாதிரி காட்சியை நான் பார்த்ததே இல்லையா? யோ, இதுக்கெல்லாம் யார் யா காரணம்? என்னன்னு சொல்றது சார்? அந்த அல்வா ஆறுமுகம் இல்லையே, அந்த தாங்க காரணம். அவர் என்னையா பண்ணாரு? அவர் இங்க வந்ததுல இருந்து நம்ம காலனியோட ஒத்துமை எல்லாம் போய் தனித்தனியா ஆயிட்டாங்க சார். அவர் தான் இந்த காலனி 2ஆ பிரிச்சங்க சொல்லி எங்கிட்ட தென்னாட்ட சொல்லிட்டு போறாரு சார். சரியா? அவர் ஏன் அப்படி செஞ்சாரு? அவர் முத இந்த காலனிக்கு வந்தப்போ நம்ம பிள்ளையார் கோயில் பிரசாதம் அல்வா கொடுத்தாங்க இல்லைங்களா, அது அவர் தப்பா நினைச்சிட்டாரா என்னவோ, எனக்கே அல்வா கொடுத்தாருங்க. உனக்கே அல்வாவா? நான் தாங்க முத பரி. யோ, என்னைய அது அநியாயமா இருக்கு. நம்ம அல்வா காலனி தான் ஒத்துமையிலே சிறந்த காலனின்னு அரசாங்கம் அவார்டு கொடுக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு கொடுமையா? இத நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஆண்டவா. நில்லு, ஷூட் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள், இந்த காலனி ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. இங்கதான் இருக்கிறான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஒரு பையன் இந்த காலனியில ஒத்துமை இல்லாம ஆக்கி விட்டானே. வணக்கம் சார். யாருமே புலன் தேவிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி? அதான் சார், உங்க பக்கத்து ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணாரு அவர் தம்பி பூதலிங்கம் சார். தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. ஓ, இந்த புண்ணாக்கு வியாபாரியா? ஆமா, நீ என்ன பண்ற? பானா கொட்டை வியாபாரமா? பானா கொட்டையா? அதான்ப்பா, பருத்தி கொட்டை வியாபாரமானு சுருக்கமா. நான் பட்டு கொட்டையை சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அம்மா, நீ இப்ப என்ன பண்ற? நான் வந்து துரத்த ஓடிட்டு இருக்கேன். துரத்த ஓடிக்கிட்டு இருக்கியா? என்ன தொழில் அது? சிபிஐல பெரிய ஆபீசரா இருக்கு. சிபிஐ ஆபீசரா? ஆமா சார், சிபிஐ ஆபீசரா வேலை பார்க்கறேன். இன்னைக்கு ஒரு பெரிய பார்ட்டிகிட்ட இருந்து பணம் கைமாறுதுன்னு மெசேஜ் வந்துச்சு. சரி, எப்படியாவது அவங்களை பிடிக்கணும்னு அங்க போனேன். அடிச்சு பிடிச்ச அந்த பார்ட்டியை கையில பிடிச்சிட்டேன். பிடிச்சா 5 லட்சம் ரூபாய் பணம் சார். நான் யோசனை பண்ணேன், இந்த பணத்தை கொண்டாந்து எங்க ஆபீஸ்ல கொடுத்தா மிஞ்சி போனா என்ன பண்ணுவானுங்க, ஒரு 300 ரூபாய் முதலாம் போதுனா தகடு தருவானுங்க. அதை விட அந்த பணத்தை அப்படியே அமுத்திட்டோம்னா பெரிய லாலாம் இல்லையா? அதனாலதான் சார் உங்ககிட்ட வந்தேன். இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நீங்களும் நானும் எப்படியாவது ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடணும். அதான் சார் என் ஐடியா. என்ன சொல்றீங்க சார்? 50-50. ஓகே, இது மட்டும் சக்சஸ் ஆயிருச்சு, அல்வா தொழிலை விட்டுட்டு நான் ஃபாரின்ல பேசாம செட்டில் ஆயிருவேன். இதெல்லாம் இங்க இருந்து பேசக்கூடாது, வாங்க உள்ள போய் பேசுவோம். சார் சேர்? நம்ம 2 பேரும் ஷேர் தானே. அது இல்ல சார், இந்த சேர். இந்த சேர் கடந்துட்டு போகுது, வாங்க உள்ள. நான் பொட்டு ரவுண்டா வச்சிருக்கேன், நீங்க நீளமா வச்சிருக்கீங்க, அதான் வித்தியாசம். வாங்க, பொட்டை வைங்க, பொட்டியை வைங்க. இனிமே நம்ம 2 பேரும் பார்ட்னர். கண்டிப்பா. ஆளுக்கு 50-50. என்ன சார் நீங்க தட்டுறீங்க? 50-50. நீங்க தட்டுங்க, நான் தட்டுனேன். கரெக்ட். ஏன் சார், குடிக்க ஏதாவது கொடுக்க கூடாதா? என்னங்க சிபி ஆபீசர் அலையறீங்க? சிபி ஆபீசர் குடிக்க கூடாதா? கொண்டு வர்றேன் சார். நம்ம 2 பேரும் பார்ட்னர். ஆமா. இனிமே எல்லாத்துலயுமே 50-50 தான். கண்டிப்பா. மீனா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாமா. சார், ஒரு கூல் ட்ரிங்க்ஸா? 50-50 என்ன அர்த்தம்? ஓஹோ, நீங்க பாதி நான் பாதி. ஆமா. அப்ப எல்லாத்துலயும் பாதி. ஆமா, கண்டிப்பா. முதல்ல நீங்க குடிங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன். ஓகே. இனிமேல் நம்ம 2 பேரும் படுக்கிறதுனா ஒரே பெட்ல தான் படுக்கணும்.
படுக்க ஒரே பெட்லையா சார்? பாக்குறதா தப்பா நினைப்பா சார்? அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. இனிமே நம்ம 2 பேரும் சாப்பிடறோம் ஒரே அதெல்லாம் கிடையாது. நான் முதல்ல சாப்பிடுவேன், அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேனே. ஓஹோ சரி, முதல்ல நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு அப்புறம் என் பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சீக்கிரம் கொடுக்க சொல்லுங்க. மீனா மீனா என் பொண்ணுங்க ஆளுக்கு 50 இருக்கட்டும் சார். 50-50. நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் கூப்பிடுறேன். மீ நோ மியாவ் மியாவ் மியாவ். இப்படியே பூனை மாதிரியே கத்திட்டு போங்க, ஏதாவது எலி கிடைக்கும். நீங்க வேற சீக்கிரம் கூப்பிடுங்க சார். மீனா மீனா கொஞ்சம் இருங்க, நம்ம 2 பேரும் அங்க போயிருவோம். புட்டி எடுத்துங்க, அதான் முக்கியம். வாங்க. மீனா மியாவ் மீனு மீனு மீனு. அப்படியே மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பண்ணுதுங்க சார். கூல்ட்ரிங்க் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். வாயை கழுவ போறீங்களா சார்? அது இல்ல சார், இந்த பெட்டி ரொம்ப முக்கியமானது, பத்திரமா வச்சுங்க. இதான முக்கியமான விஷயம் சார். யாராவது கேட்டா இந்த பெட்டி என்னது இல்ல, யாருமே எனக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க. சார் பெட்டி பத்திரம் சார். யாருப்பா இவரு? என் ஃப்ரெண்டு சிபி ஆபீசர். 2 பேரும் பயங்கர திக்கு இணைபிரியா நண்பர்கள். எங்களை பிரிக்கவே முடியாது. என்னங்க? சரி, அப்படி இருந்து என்னங்க இங்க வாங்களே. வாங்க வாங்க. இங்க பாருங்க, இவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டா, சிபி ஆபீசராங்க. இது என் மருமக. இவர் பெரிய ஆபீசர். நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க சார்? ரேங்கா மப்பில வந்திருக்க சார். ரேங்கா முக்கியம் இல்ல மாமா, இவரை பார்த்தா சிபிஐ ஆபீசர் மாதிரி தெரியல. மப்பில வந்திருக்காங்க. யார தேடி வந்திருக்கீங்க? யுவனத்தான். போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேடி போயிருக்காங்க. அங்க சிபி ஆபீசர் இல்ல, அதனால இங்க வந்திருக்காங்க. அடாடாடாடாடா, சிபி ஆபீசருக்கு எவ்வளவு பேரு புகழு. யார் சொன்னது? ஆமா, இந்த மூஞ்சியா சிபி ஆபீசர்? இவர்தான் சொன்னாரு. ஒரு தடா கைதி. இவ ஜெயில தப்பிச்சு 3 நாள் ஆகுது. இந்த பிளேட் தான் நாங்க ஸ்டேட் ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம். இவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல. இவரே தான் வீட்டுக்குள்ள வந்தாரு. யாரையா நீ? எங்க அப்பா தான் எங்க கூட்டி வந்தாரு. நீங்க சும்மா இருங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இவர் தான் சார் எனக்கு தலைவர். இவர் என்ன சொல்றாரோ அதுதான் சார் செய்வேன். இப்போ கூட ஒரு பெட்டியை கொடுத்து ஒரு தட்டை கொடுத்துட்டு வர சொன்னாரு சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவரை கூப்பிடுங்க சார். ஓஹோ, இவன் தான் தலைவனா? ஆமா சார். நடரா ஸ்டேஷனுக்கு அவன் வள்ளியத்து சார். வாயாடியா? ஐயோ, நான் தலைவர் இல்லைங்க. எப்பவுமே தொண்டைங்க விட்டு வெறிச்சு பிடிக்கிறீங்களே. எல்லாத்துக்கும் இந்த அல்வா ஆறுமுகதா சார் காரணம். அல்வா வாயை வந்து பேசியா? ஆறுமுகம், உனக்கு 7 வருஷம் தான்டா. நடர மோத தள்ளாய் தள்ள போய் மாட்டிக்கிட்டேன் சார். டேய் அழகா என்னடா நாசமா போவ அல்வா. டேய் சத்த தப்பு செஞ்சுட்டு என்ன சத்தம் போடுற சார்? போலீஸ்காரங்களே எப்பவுமே அப்படித்தான். குற்றவாளியை விட்டுருவாங்க, நிரபராதியை பிடிச்சிருவாங்க. சார், இந்த காலனிக்கு வந்து 3 நாள் ஆகுது. நான் எந்த குற்றமும் செய்யாதவன். என்னாச்சு? நான் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதி. இந்த களவாணி பைய தடா கைதியா போலீஸுக்கே அல்வா கொடுத்துட்டு என் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான். இது தெரியாம இவனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்ததுனால என் மேல சந்தேகப்படுறாங்க போலீஸ்காரங்க. போலீஸா? கோர்ட்டா? தடாவா? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். தடாவ நினைக்கும் போது படார் படார் நெஞ்சு அடிக்குது சார். என்ன காப்பாத்துக்கு சார், என்ன காப்பாத்துக்கு சார். களவாணி பைய சார், நான் நிரபராதி. பெண்கள்னாவே இறக்க குணம் படைச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இறக்கமே வராது. ஏன்னா என் குடும்பத்தை கெடுக்க நினைச்ச பாவி நீ. என்னால எதுவும் சொல்ல முடியாது. யோ, அக்கா மாதிரி பழகிட்டு இருந்தேன். கண்ணா வினான்னு போட்டு எழுத்து வீட்டில் அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டல. சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்தில் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. நானா எவ்வளவு ஆட்டம் போட்டேன் இந்த காலனில. யாராவது உனக்கு சாட்சி சொல்ல வர்றாங்களா? இதுக்கு தான் யாரையுமே பகைச்சுக்க வேண்டாங்கிறது. ஐயா, எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்களாவது சொல்லுங்க ஐயா. என்ன காப்பாத்துங்க ஐயா. ஆறுமுகம், நான் உன்னை காப்பாத்தும் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப நன்றிங்க. முடியாத. நான் உனக்கு சாட்சி சொன்னேன்னு வச்சுக்கோ, இதோ என் 2 பொண்டாட்டிகளை என்ன உள்ள வச்சுடுவாளுங்க. அப்புறம் ஜாமீன்ல கூட எடுக்க முடியாது. அவ்வளவு ஒத்துமை. எப்பா, நீ வேற ஆளை பாருப்பா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? உங்க வீட்டுக்காரர் ஃபுல்லா நம்பனே, இப்ப ஆஃப்ல விட்டாரு. ஐயா தள்ளையா. ஐயா, நீங்க தான் இந்த காலனிக்கு தலைவர். நீங்க தான் என்னை காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்?
இந்த காலனி ஒத்துமையா இருந்த போது என் வார்த்தைக்கு மரியாதை மதிப்பு இருந்துச்சு. இப்பதான் உங்களால காலனி ரெண்டு விட்டு போச்சே, ஒத்துமையை குலைச்சிட்டீங்களே. அதனால இனிமே இந்த காலனில என் வார்த்தைக்கு மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. ஆனா ஒண்ணு, இந்த காலனியில உள்ளவங்க மறுபடியும் ஒத்துமை ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க, விடுதலையும் கிடைக்கும். ஒன்னா சேர்ந்தா விடுதலையா? சேர்த்துருவோம். அட நீங்க வேற, இந்த ஆள் பண்ணது கொஞ்சம் நெஞ்சமா? எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்துருப்பா? படட்டும் அவஸ்தை, கொஞ்ச நாள் உள்ள போயிட்டு வரட்டும். இனிமே இந்த காலனி ஒண்ணாக போறதில்ல, உனக்கு விடுதலை கிடைக்க போறதில்ல. ஐயோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னா இருந்த காலனிய ஒவ்வொருத்தரா தனித்தனியா பிரிச்சது இந்த பாவிதா. தன்வனை தன்னை சுடும் சொல்லுவாங்க, அது என்னவே சுற்றுச்சு. ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ரங்கராஜ், என்ன காப்பாத்துப்பா. ஆமா, நாங்க எல்லாம் ஒண்ணா சேர போறோம். ரொம்ப நன்றி. உன்னை காப்பாத்துறதுக்கு இல்ல, ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு. போயா, இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? ஐயா மீனா, உங்க அப்பா எல்லார்ட்டையும் கெஞ்சிட்டு இருக்காரு, நீ பாத்துட்டு இருக்கியே. அவரை பார்த்தா உனக்கு மனசு கஷ்டமா இல்லையா? போய் நீ தலைவர்கிட்ட சொல்லு, போய் சொல்லுங்கிறேன்ல. பாஸ்கரண்ணா, ஏன் யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் மௌனமா இருக்கீங்க. எங்க அப்பா இது வரைக்கும் தலையை குனிஞ்சு நான் பார்த்ததே இல்ல, இன்னைக்குதான் முதல் வாட்டி பாக்குறேன். இந்த காலனியோட ஒத்துமைக்காக நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். யாரா பேசுங்க. நீங்க தான் தலைவர். எங்க அப்பாவை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டா எப்படி? அவர் எப்படியா காப்பாத்துங்க ப்ளீஸ். இனிமே ஒண்ணு யாரும் காப்பாத்த மாட்டாங்க. நடைய ஸ்டேஷனுக்கு நான் வேலைலாம் வருவேன். அவரை விடியா. சரி. ஏன்பா வடிவேலு, டைம் ஆயிடுச்சு இல்ல, முடிச்சிடலாமா? பாஹாவை விட்டுருங்க சார். இந்தாப்பா, எல்லாரும் ட்ரெஸ்ஸை கைட்டுங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட மாட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து நான் ஜட்டி போட்டு வரலைங்க. ஒன்ன சொல்லலையா? அவங்கள சொன்னேன். அவங்களையா? அவங்க எல்லாரும் நடிச்சாங்க. ட்ரெஸ்ஸை கைட்டலன்னு வச்சுக்க, வாடகை ஏறிட்டே போகும். எல்லாரும் ட்ரெஸ்ஸை கைட்டுங்க. ஹலோ மிஸ்டர், இப்படி வாங்க. இவன் பூலான் தேவியா? நம்ம செட்டப்ப சொல்லுங்க. அல்வா ஆறுமுகம் சார், நான் தீவிரவாதி இல்ல, அம்மனோட தீவிர பக்தன். நான் பக்கத்து காலனியோட பிரசிடென்ட். இந்த காலனி பிரசிடென்ட் ஒரு நாள் எங்க காலனிக்கு வந்தார். எங்க காலனியோட ஒற்றுமையே கெட்டு போயிடுச்சு, அல்வா ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்கான், நீங்க தான் எப்படியாவது ஐடியா கொடுக்கணும்னு சொன்னார். உங்க கேரக்டரை கொஞ்சம் வாட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்களை சாதாரணமா திருத்த முடியாதுன்னு ஒரு சின்ன பிளே பண்ணேன். இந்த பிளே தான் தடா சட்டம், தீவிரவாதம், போலீஸ், சிபிஐ. புரியுதுங்களா? எப்படியோ இந்த சின்ன பிளேல நீங்க திருந்துனீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா, என்னமோ பெருசா 18 பட்டிக்கு அல்வா கொடுத்தேன்னு பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா 18 பேர் கொடுத்த அல்வா உன்னால தாங்க முடியல. எப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுத்த அல்வா நல்லா இருந்ததா? ஐயா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு அல்வா கொடுத்ததா நினைச்சிருக்கீங்க. இல்ல, எனக்கு நானே அல்வா கொடுத்துக்கிட்டேன். அவன் அடுத்தவன் செயல்னால கட்டுறது இல்ல, அவன் செயலாலேயே கட்டுறான். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி செயலை என் வாழ்க்கையில செய்யவே மாட்டேன். அம்மா மீனா, என் பொட்டி படிக்கலாம் கொடுத்துருமா. இனிமே நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேம்மா. நான் எங்கேயாவது போயிடுறேன். வர்றேன்பா. சார், எங்க போறீங்க? வாங்க சார். இங்க எங்க காலனில எல்லாரும் ஒத்துமையாவும் பாசமாவும் இருந்தாங்க. எங்க ரொம்ப பாசம் இருக்கோ அங்கதான் பிரிவுக்கு சோதனை ஏற்படும். அந்த சோதனை உங்களால ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப எங்க காலனில உள்ளவங்க எல்லாரும் ஒத்துமையாயிட்டாங்க. அந்த ஒத்துமைக்கு காரணம் நீங்க தான். எப்ப ஒத்துமையா இருந்தவங்க பிரிஞ்சு மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாங்களோ அவங்களை இனிமே யாராலும் பிரிக்க முடியாது. நிச்சயமா. அதனால இன்னைக்கு நீங்க ஊருக்கு போக வேண்டாம். அப்புறம் நாளைக்கு எங்க காலனியோட ஒத்துமையை பாராட்டி அரசாங்கத்துல அவார்டு கொடுக்க போறாங்க. அந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே தீபாவளி பண்டிகை சந்தோஷமா கொண்டாடிட்டு அப்புறமா போலாம். எல்லாரும் எப்படி விளையாட போறாங்க. தீபாவளிக்கு புது மாதிரியான அல்வா பண்ணிருக்கேன், டேஸ்ட் பார்த்துட்டு போலாம். மறுபடியும் அல்வாவா? எனக்கு நானே